ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், திமுக 75வது ஆண்டு விழா, பவள விழா கொண்டாட்டங்கள் தொடங்கிட்டாங்க. இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பெரியார் அவர்களுடைய சமாதிக்கு சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறார். ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சமூக நீதி, சம உரிமை, சமத்துவம் அப்படின்னு திராவிட கட்சிகள் காலங்காலமாக என்னத்த பின்பற்றுனாங்களோ, அதே பாதையில பயணிக்கிற மாதிரி ஒரு அடையாளத்த வெளிக்காட்டியிருக்கிறாரு. பிஜேபி தரப்புலேருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு விமர்சனமும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திமுக பவள விழா, பெரியார் பிறந்தநாள் அவர்கள், விஜய் அவர்களுடைய இந்த முயற்சி, இதை எப்படி பார்க்குறீங்க தோழர்? திமுக ப முப்பெரும் விழா அறிவிப்பு இன்றைக்கு பேப்பர்லலாம் பெரிய செய்திகள் வந்திருக்கு. அண்ணா இன்னைக்கு இந்த மாதம் ரொம்ப இன்னைக்கு நடக்குது ஆக்சுவலி. ஒய்எம்சிஏ ஆமா மைதானத்தில நந்தனம். இன்னைக்கு நடக்குது. ஆமா. அதுல வந்து அண்ணாவினுடைய பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாள், அதோடு சேர்த்து திமுக தொடங்கப்பட்ட நாள். இப்படி வந்து இப்ப 3 பெரிய முக்கிய நிகழ்வுகள், திமுகவினுடைய முக்கிய நிகழ்வுகள் 3ஐயும் சேர்த்து தான் முப்பெரும் விழா அப்படின்னு கொண்டாடுறாங்க. குறிப்பா இந்த முறை ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவங்களுடைய அறிவிப்புகள், சமூக நீதி நாள் என்று இந்த நாளை அறிவிச்சது. அ ஆகஸ்ட் ப மன்னிக்கணும். இந்த செப்டம்பர் 17 அறிவிச்சது. அதைத் தொடர்ந்து இந்த உறுதிமொழி குடுத்தாங்க. அது முதல் ஆண்டிலிருந்து அதை வந்து உறுதிமொழி படிக்கிற ஒரு வழக்கம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு முக்கிய தமிழ்நாட்டுல பெரியாருடைய தாக்கத்தை மீண்டும் ஒரு பறைசாற்றுகிற விதமாக அமைஞ்சிருக்கு. அதுல குறிப்பா வந்து அவர் வந்து மாநில உரிமைகளுக்காக பேசிய விஷயங்கள வந்து முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. அவரு முதல்வர் வெற்றி பெறும்போதே திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு ட்வீட் போட்டாரு. அது பெரிய அளவுல நாடாளுமன்றம் வரைக்கும் பேசு பொருளாக மாறியது. ஆ அது இல்லாம அவரு அவரு அ அன்றைக்கு அண்ணா பேசிய பேச்சுக்களை எல்லாம் நினைவு கூர்ந்து அந்த பதவியேற்பு விழாவுல பதவியேற்கும்போது அதை பகிர்ந்து கொண்டார். அது மாரி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்சி தான் திமுக. அவங்களுடைய நோக்கம் வந்து பெரிதாக இருந்துச்சு. அவங்க தொடங்கப்பட்டபோது பெரியாரிடமிருந்து அண்ணா வேறுபட்டிருந்தால் கூட, எந்த வேறுபாடு இருந்துச்சுன்னா, அவரு கட்சி அரசியல் ஓட்டரசியலை நம்பவில்லை பெரியார். இயக்க அரசியலை அதத்தான் மக்கள் அரசியல்னு அவர் முன்வைத்தார். விடுதலைங்கிற நோக்கத்துக்கு இந்த கட்சி அரசியல் வந்து உதவாது அப்படிங்கிற கருத்தை வைத்திருந்தார். ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு இல்ல, இல்ல நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். கைப்பற்றி அ இந்த மக்களுக்கான விடுதலை சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அண்ணாவுக்கும் பெரியாருக்குமான முரண்பாடு. அதற்கிடையில அவங்களுக்குள்ள நடந்த வாய் சண்டைகள் அதெல்லாம் வந்து அ ஒரு அடிப்படை இல்லாதது. அதெல்லாம் மேலோட்டமா நடந்த விஷயங்கள். ஆனா ஆழமா அவர்களுக்குள் இருந்த ஒரு கருத்து வந்து நாட்டினுடைய விடுதலை. அதத்தான் வந்து திராவிட நாடு கோரிக்கையாக முன்வைத்து அண்ணா வந்து அரசியல் கட்சியை தொடங்குனாரு. அதுல மிக தெளிவா நாடுகள் எப்படி இருக்கணும், அ குறிப்பா தென் மாநிலங்கள் இணைந்து ஒரு நாட்டை உருவாக்கணும். அதற்குள் தங்கள் ஒருங்கிணைப்பு இருக்கணும். அது தேவைப்பட்டால் இந்திய அரசோடு ஒருங்கிணைந்து இருக்கலாம். ஒரு யூனியன் ஒரு எப்படி வந்து அமெரிக்கா இருக்கோ, அது போன்று ஒரு ஒரு நாடு போல இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான சில திட்டங்களை வைத்து தான் அவர் அரசியல் கட்சியை தொடங்குனார். அத வந்து அவர் பார்லிமென்ட் உள்ளேயே அத பேசியிருக்காரு. பல பல முறை வந்து பார்லிமென்ட்க்குள்ள அத பேசியிருக்காரு. அதற்கு பிறகு இந்த சட்டம், இந்த பிரிவினைவாத தடை சட்டம் வந்தபோது தான் அதை அவர் கைவிட்டாரு. அப்போதும் வந்து அதனுடைய காரணங்கள் அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது போன்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. இன்றைக்கும் வந்து பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, மதவாத சக்திகளுக்கு எதிர்ப்பு, ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படி என்கிற ஒரு ஒற்றை துருவ அரசியலுக்கு எதிரான ஒரு கட்சியாக தன்னை பரிணமித்துக் கொள்கிறது. தங்களுடைய பல முக்கிய கோரிக்கைகளை, முக்கிய கொள்கைகளை கைவிட்டிருந்தாலும், இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல அவர்கள் தங்களை இந்த மதவாத எதிர்ப்பு அரசியலுக்கு எதிராக ஒரு சமூக நீதி அரசியலை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதுவும் வந்து பெரியாரின் பேர்ல, அண்ணாவின் பேர்ல, கலைஞரின் பேர்ல அந்த ஆட்சியை நடத்துவதா அதை வந்து அறிவித்துக் கொண்டு
இந்தியாவிற்கே பல மாநிலங்களுக்கு முன்னுதாரணமான திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தியே கூட காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளையே திமுக அரசை பார்த்து அவர் மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். பிஜேபியை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள் கால் ஊன்ற விடாமல் ஒரு தடுப்பரணாக அவர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் பாராட்டுக்குரியது. ஆனால் நமக்கு இன்னும் அதிகமாக அந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகள்ல திமுகவினுடைய பங்கு தேவைப்படுகிறதுன்னு நினைக்கிறோம். அதுபோல அவருடைய கொள்கைகள் அவர் விட்டுப்போன அந்த பல கொள்கைகள மீண்டும் கையில் எடுக்காவிட்டால், இன்றைக்கு பல புதிய புதிய கட்சிகள் வருது. உங்களுக்கு நீங்க சொன்ன மாரி விஜய் வராரு. விஜய் போன்றவர்கள் இப்படியான ஒரு வரலாறே இல்லாம, அதாவது நான் இப்ப இவ்வளவு நேரம் பேசினேன் பாருங்க. அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கட்சி, கொள்கைகளில் கொள்கைகளை முன்வைத்து, பல கனவுகளை முன்வைத்து, இலக்குகளை முன்வைத்து வந்த கட்சியை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி, அந்த ஒன்றுமே இல்லாமல் சும்மா வெறும் திரை மோகத்தை வைத்துக்கொண்டு, அல்லது ஏதோ ஒரு நல்லது செய்யணுங்கிற சிறிய நோக்கத்தை வைத்துக்கொண்டு வருகிறவர்கள் உங்களை மிஞ்சி விடுவார்கள். உங்களுடைய ஆட்சியை, அதிகாரத்தை கைப்பற்றி விடுவார்கள். அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு இருக்கு. அப்ப நீங்க மீண்டும் வந்து உங்களுடைய கொள்கைகள மீட்டுருவாக்கம் செய்கிற ஒரு எண்ணம் வேண்டும். அந்த அந்த திசையில நீங்க பயணிக்கணும். இப்ப வந்து அ அவரு அண்ணா வந்து "ஒன்றே தெய்வம் ஒருவனே அ ஒன்றே" என்ன என்ன சொல்றாரு? "ஒன்றே தெய்வம்னு" ஒன் சொல்றாரு. "ஒன்றே குலம் ஒருவனே தேவன்." "குலம் ஒருவனே தெய்வம்னு" சொல்றாரு. அப்படியான இப்ப பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கைய வச்சிருந்தாரு. இப்ப திமுகவுல பல உறுப்பினர்கள் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நாங்க இந்துக்கு மாற்று, நாங்களும் இந்துக்களுடைய ஆதரவாளர்கள் தான். நாங்க இந்துக்களுக்கு என்ன பண்றோம் பாரு, அப்படியான ஒரு திசைவழி போக்கு திமுகட்ட வந்து வந்திருக்கு. அதனால அதிலிருந்து அவங்க திரும்ப திரும்ப பார்க்கணும். திமுகவினுடைய கொள்கைகளை திருப்பி பார்த்து சமூக நீதி கொள்கை என்பதற்கான ஒரு கான்செப்ட்டா அதை உட்கொள்வதற்கான ஒரு முயற்சியை மீண்டும் பண்ணணும். அதுதான் மக்கள் ஆதரவை பெற்று, அதுதான் வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க ஆட்சியில் இருப்பதற்கான காரணம். அதை சமரசம் செய்து கொண்டால் ஆட்சி இழக்க நேரிடும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதுபோல மாநில உரிமைகள பல இடங்கள்ல விட்டுக் குடுக்குறாங்க. இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறத, அங்க மத்திய அரசு எடுக்கட்டும் அப்படின்னு தள்ளி விடுறாங்க. ய இங்க சாதி பிரச்சனைகள்ல ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்றால், அதைப் பற்றி அத நாங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படையா அறிவிக்கிறார் முதல்வர். இன்னொரு பக்கம் நீங்க இந்திய அளவுல கொண்டு வருவதற்கான முயற்சி கூட நடந்துட்டு இருக்கு. அத பத்திலாம் இவங்களுக்கு எந்த கவலையும் இருப்பதா தெரியல. அப்படி பல விஷயங்கள்ல மத்திய அரசு மத்திய அரசுக்கு உடன்படாமல் சில விஷயங்கள் இருந்தா கூட, பல விஷயங்கள்ல மத்திய அரசோடு இணக்கமாக போறாங்க. அவர்களுக்கு பிஜேபியை சமாளிக்கிறேங்கிற பேர்ல பிஜேபி செய்ய வேண்டியதை மறைமுகமாக இவங்க செய்றாங்க. கோசாலைகள் அமைக்கப்படுது. அ அதேபோல இப்போ வந்து புதிய கல்விக் கொள்கையினுடைய பல சரத்துகள் இங்க வந்து அமலாக்கப்படுது. அப்படி ஒரு 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 பின்னடைவு ஒரு பக்கம் கொள்கை ரீதியாக சில பின்னடைவுகளும் இருக்கு. அதையும் சரி செய்கின்ற ஒரு நாளாக இந்த நாளை அவங்க கருதணும். வெறும் வெற்று முழக்கமாக, வெறும் புகழ் முழக்கமாக இதை கொண்டு போகக்கூடாது. இது ஒரு பரிசீலனையாக எடுத்துக்கொண்டு, சரியான திசை வழியில் மீண்டும் திமுகவை நகர்த்துவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கணும் என்பது நம்முடைய கோரிக்கை. கண்டிப்பா தோழர். அ பெரியார் அவர்களுடைய சிலைக்கு விஜய் மரியாதை செலுத்தியிருக்கிறாரு. அவரு அரசியல் கட்சி தொடங்கி முழு நேர அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம், எந்த ஒரு பொது தளத்திலயும் எந்த தலைவருக்கும் மரியாதை செலுத்தி நம்ம பார்க்கல. வெறும் அறிக்கை விடுவாரு. அறிக்கை மட்டும் தான் இதுவரைக்கும் விட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறம் சில அவங்க தனிப்பட்ட நிகழ்வுகள்ல, மேடைகள்ல பேசியிருக்கிறாரு. அப்ப பேசுறப்பயும் பெரியாருடைய பெயர காமராஜர், பெரியார் பெயர பயன்படுத்தியிருக்கிறாரு. இன்றைக்கு திமுக தொடக்க நாள் பவள விழா நடந்துட்டு இருக்கு. பெரியாருடைய பிறந்த நாள்ல அங்க நேரடியாக போய் மரியாதை செலுத்தியிருக்கிறாரு. பாஜக தரப்புல இருந்து ஒரு விமர்சனம். விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இவரு வாழ்த்து தெரிவிக்கல. பெரியாருக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிக்கிறாரா? இது என்ன நியாயம்? அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டிருக்கிறாரு. ஏற்கனவே முந்தைய தினம் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்லயும் விஜய் வந்து ஒரு பெரிய அறிக்கை விட்டிருந்தாரு. இன்றைக்கு இதுவும் விட்டிருக்கிறாரு. இந்த இந்த ட்விஸ்ட்ட எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். விஜய் எந்த பக்கம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு உறுதிப்படுத்துது இந்த இந்த நிகழ்வு. குறிப்பா பெரியார் திடல்ல அவர் போய் மாலையிடுறது, இந்த அறிக்கை. அறிக்கையில வந்து சாதி மத ஆதிக்கத்துக்கு எதிராக, இந்த மூடப்பழக்கங்களுக்கு எதிராக
பேசுறது. அப்புறம் சுய விடுதலை வேட்கையின் மூலம் ஏற்றத்தாழ்வுகளால் உண்டாக்கப்பட்ட அடிமை தலைகளை அறுத்தெறிந்தவர் பெரியார் அப்படிங்கிற ஒரு வாசகம். இறுதியா அவங்க சொல்றது பெண் உரிமை, பெண் கல்வி, பெண் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அது பெரியாரின் பேர்ல சொல்றது. சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி பாதையில நாங்க நடைபோடுவோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. இங்க இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அ இன்றைக்கு அரசியல் சூழல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. எந்த அளவுல நடைமுறையில அத கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மக்கள் ஆதரவு பெறும். இப்ப நீங்க வந்து இதை அறிவித்த அடுத்த மாத்திரத்துல இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை வந்து அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அப்படி பலரும் வந்து இந்த அரசியல்ல இந்த திசைக்கு அவர் வந்தது வந்து பாராட்டத்துக்குரியது அப்படின்னு ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆ எச். ராஜா எச். ராஜா பேட்டியில அதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் ஆ அவங்களும் வந்து தீவிரமா விஜய் வந்து எதிர்க்கக்கூடியவராக நமக்கு எதிரணியில் இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா திமுகவினுடைய ஒரு துணை கழகமாக விஜய் மாறிருவாரு அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல விஜய் வந்து எந்த பக்கம் இருக்க போறாரு? மதவாத அரசியலின் பக்கமா? அல்லது சமூக நீதி அரசியலின் பக்கமா? அப்படிங்கிற ஒரு பார்வையை நமக்கு வந்து கொடுத்திருக்கு. ஆனால் அவர் வந்து திமுகவோட கூட்டணிகள் இருப்பாரு. அ அவங்க எப்படி விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் இருக்காங்களோ, அது மாதிரியான ஒரு இடத்துக்கு விஜயகாந்த் எப்படி அதிமுகவோட கூட்டணி போட்டு அ ஆட்சி அதிகாரத்துல வந்தாரோ, ஒரு பல இடங்கள வெல்ல முடிஞ்சுச்சு. அது மாதிரி விஜய் அ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாரு அப்படிங்கிற புரிதல நம்ம இப்பவே கொண்டு வர வேண்டியதில்ல. ஆனால் மக்கள் மக்கள் வந்து எந்த வழியில போகணும், நாம எந்த மக்களை ஆதரிச்சு நிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை குடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இதுல கூட அவரு குறிப்பா சொல்றாரு. இந்த சுயமரியாதை அந்த வழியில மக்கள் வந்து அறிவியல் மனப்பான்மையோடு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு இத சொல்றாரு. மூட நம்பிக்கைகள விடுத்து அறிவியல் பூர்வமாக அவர் இது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ முழுக்க முழுக்க பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியல் தான். அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. அந்த தெளிவு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது வந்து நமக்கும் விஜய்னால பெரிய ஆபத்து இல்ல. ஒரு ஒரு மதவாத அரசியல்ல இருக்கிற ஆபத்து, சாதியவாத அரசியல்ல இருக்கிற ஆபத்து, மீண்டும் இந்த குழப்ப அரசியலுக்குள் தமிழகத்துல மீண்டும் ஒரு அரசியல் கட்சியா அப்படிங்கிற ஏற்கனவே பலரை சந்திக்க வேண்டியது இருக்கு நம்ம. பலருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னொரு ஒரு தீய சக்தி உள்ள வருமா? இப்ப ரஜினிகாந்த்லாம் அப்படிதான் நெனச்சோம். ரஜினிகாந்த், சீமான் உட்பட பலரும் வந்து எதிர்த்ததற்கு ஒரு முக்கிய காரணம் அவருடைய அரசியல். அவர் யார் சார்ந்த அரசியலுக்கு வராரு? எந்த கொள்கை சார்ந்த அரசியல்ல வர நினைக்கிறாரு? அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து ரஜினிகாந்த் அவ்வளவு பெரிய எதிர்ப்பை சம்பாதிக்க காரணமா இருந்துச்சு. அப்படி ஒரு சந்தேகம் விஜய் கிட்ட இல்ல அப்படிங்கிறது இன்றைக்கு ஓரளவுக்கு தெளிவாயிருக்கு. ஆனால் அரசியல் என்பது இதற்குள் இது இந்த இந்த 4 வரிக்குள் இல்ல. இந்த அவர் கொடுத்திருக்கிற இந்த அறிக்கைக்குள் இல்ல. பெரியாரியம் என்பதே மிகப்பெரிய கடல். அதையே நீந்துவதற்கு பெரிய வாசிப்பும், பெரிய செயல்பாடும் தேவைப்படுகிறது. அது இல்லாம நீங்க அம்பேத்கர் பேர குறிப்பிடுறீங்க, காமராஜர் பேர குறிப்பிடுறீங்க. அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய அரசியல் அரசியல்ல அவருடைய எத்தனை அவர் வந்து காமராஜர் சிறு வயதில பள்ளி காலத்திலிருந்து அரசியல்ல இருக்காரு. ஆ பெரியார் அது மாரிதான். கிட்டத்தட்ட 17, 18 வயதிலிருந்து அரசியல்ல இருக்காரு. 93 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை இருந்திருக்கு. அதே மாரி காமராஜர் அந்த அளவுக்கு ஒரு 60, 70 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில அவர் இருந்திருக்காரு. அதற்கு பிறகு அவர்கள் கொடுத்து போன கொள்கைகளை கொண்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் திமுக ஆட்சியில இருந்திருக்காங்க. பாருங்க ஒரு 150, 200 ஆண்டு கால அரசியல் கருத்துக்கள், அரசியல் கொள்கைகள் வந்து இங்க நிலை பெற்றிருக்கு. அதையெல்லாம் கற்றுக்கொண்டு களத்தில் செயல்பட்டு தான் அந்த அந்த இடத்துக்கு நீங்க வர முடியும். வெறும் இந்த ம். வரிகளை கொண்டு வர முடியாதுங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இன்னும் அதிகமாக விஜய் வந்து மக்களிடத்துல வந்து உழைக்கணும். மக்களிடத்துல வந்து உரையாடல் நிகழ்த்தணும். தன்னுடைய கொள்கைகளை அறிவிக்கணும். இப்படி பல கட்டங்கள் இருக்கு. மக்களை சந்திக்கிறதே அவர் இன்னும் ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த ஆண்டு தான் சந்திக்க போறாருன்னு நெனைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்துல அ ஓராண்டுக்குள் அரசியல்ல என்ன வேணுமானாலும் மாற்றம் நடக்கலாம். இன்றைக்கு என்ன என்ன செய்ய போகிறார்? அப்படிங்கிறது தான் முக்கியம்.
இன்றைக்கு பல தலைவர்களும் வந்து அன்றாடம் உழைத்து தான் இந்த இடத்துக்கு முன்னேறி வந்திருக்காங்க. அதனால நேரா தேர்தலை சந்திப்பது, தேர்தல் காலத்துல வேலை செய்வது என்பது வந்து இப்ப அ கமலஹாசன் கூட அப்படிதான் செஞ்சாரு. என்ன விளைவு கிடைச்சது அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. அது மாதிரியான ஒரு ம். நிலைமைக்கு விஜய் போயிடக்கூடாது. தினந்தோறும் உழைக்கணும். அன்றாட பிரச்சனைகள்ல வந்து அவரு முகம் கொடுக்கணும். மக்கள் மக்கள் பிரச்சனைகள்ல மக்களோடு இருக்கிற அ மக்களோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வை மக்களிடத்துல கடத்தணும். அதுவரைக்கும் விஜய் வந்து வெறும் நடிகராகத்தான் பார்க்கப்படுவார் அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர். தொடர்ந்து பேசலாம். நன்றி, நன்றி.